அடிப்பட்ட உடனே டிடி இன்ஜெக்ஷன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிடி இன்ஜெக்ஷன் காயம் சரி பண்ணுறதுக்காக போடுறோமா, ஏன் அடிப்பட்ட உடனே போடுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய டவுட் இருக்கும். அந்த டவுட்டை இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். டிடி வேக்சின் அப்படின்னா டெட்டானஸ் டாக்சைடு வேக்சின். இது பார்த்திங்கன்னா காயத்தை சரி பண்ணுறதுக்கான மருந்து இல்லை, டெட்டானஸ் நோய் வராமல் தடுக்கிறதுக்கான மருந்து. இந்த வேக்சினை ஏன் நம்ம அடிப்பட்ட உடனே டிடி போடுறோம் அப்படின்னா, காயப்பட்ட இடத்துல கிளாஸ்ட்ரிடியம் டெட்டனி அப்படிங்கிற பாக்டீரியா பார்த்திங்கன்னா ஈஸியாக உள்ளே நுழைந்து நரம்பு மண்டலத்தில் டெட்டானஸ் டாக்ஸின் அப்படின்னு ஒரு டாக்ஸினை ரிலீஸ் பண்ணுறதுனால இது நரம்பு மண்டல பாதிப்பு ஏற்பட்டு மசில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டைட் ஆகிரும். குறிப்பாக இந்த தாடை மசில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டைட் ஆகிரும். இதனால் வாய் திறக்க முடியாத நிலை ஏற்படும். மற்ற மசில்ஸ்லாம் டைட் ஆகுறதுனால ஈவன் எலும்பு உடையறதுக்கான சான்சஸ் கூட அதிகம். ஸோ இந்த டிசீஸ் தான் பார்த்திங்கன்னா டெட்டானஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிடி நாம் போகிறனால காயத்தை சரி பண்ண முடியாது, ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ண முடியாது, பெயினையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. டெட்டானஸ் நோய் வராமல் தடுக்க மட்டும்தான் முடியும். ஒரு கைப்பிடி மண்ணில் கூட பார்த்திங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பாக்டீரியாஸ் இருக்கிறனால இந்த டெட்டானஸ் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால தான் அடிப்பட்ட உடனே நாங்கள் டிடி போட சொல்கிறோம். டிடி இன்ஜெக்ஷன் காயத்தை சரி பண்ணுறதுக்கான மருந்து இல்லை, டெட்டானஸ் நோயை தடுக்கிறதுக்கான மருந்துன்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது மாதிரி கண்டென்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம மெட் பாயிண்ட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாள்தோறும்